ஏன் ஆணுக்கு ஒரு விலங்கோட உடல் உறவு கொள்ளணும்னா அது ஒரு உணர்வு தானே, அதையும் நீங்க தடுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? விலங்கு சம்மதிச்சா அவனும் சம்மதிச்சா 2 பேரும் பண்ணிக்கிற வேண்டியது. அந்த உணர்வை நீங்க மதிக்க மாட்டேன்றீங்க, வற்புறுத்தி எதுவும் செய்ய போறதில்லை. இவ்வளோ கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான கருத்தை இவனை தவிர்த்து வேற யாராலையுமே சொல்ல முடியாது. எப்பட்றா உன்னால் இப்படிலாம் பேச முடியுது? ஒரு விலங்குக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு ஃபீலிங் வந்துடுச்சுன்னா அவங்க 2 பேர் போய் பண்ணுறாங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட பண்ணுறாங்க. உங்களுக்கு எங்கே எரியுது, உங்களுக்கு எங்கே குத்துது அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். இங்கே யாரும் ஃபோர்ஸ்லாம் பண்ணலையே, 2 பேரும் பிடிச்சி போய் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பர்மிஷனோட தானே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஏண்டா இப்போ இவனையும் எடுத்துப்போமே, இதில் இவன் பொத்தாம் பொதுவாக விலங்குன்னு சொல்லியிருப்பான், ஓகேங்களா? இவன் இவன் விவகாரத்தில் நம்ம ஆடுனே வச்சுப்போமே. இப்போ இவனுக்கும் ஒரு ஆடுக்கும் பிடிச்சி போச்சுன்னா இவன் போயிட்டு ஆடுகிட்ட கேட்பானா, ஆடே ஆடு எனக்கு உன் கூட அதை மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்குது, பண்ணணும் மாதிரி இருக்குது, எனக்கு அதை மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு, 2 பேரும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இவன் ஆடுகிட்ட பர்மிஷன் கேட்டு அப்புறம் போய் பண்ணுவானா? ஏண்டா என்னடா பேசுற, என்ன கருத்து சொல்லிட்டு இதெல்லாம் உட்காந்து இன்டர்வியூல வேற உட்காந்து பேசிட்டு இருக்க. யார் இவன்? யாரு தாங்க இவன்? இவன் ஆடுகளின் காதலன், போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுல இடி விசாரணை வளையத்துல இருக்கிறவன், ஓகேங்களா? அப்புறம் திருட்டு திராவிட கொத்தடிமை இஸ்லாமிய திரைப்பட இயக்குனர் தான் இந்த ஆடு அமீர் சுல்தான், ஓகேங்களா? இவன் சமீபத்தில் ரிலீஸ் ஆன துரந்தர் 2 திரைப்படத்திற்கு எதிராக பயங்கரமா கத்தி கதறி கூச்சல் போட்டிருக்கான். ஏண்டா நீ என்ன யோகியனாடா? நீ அயோக்கியன்டா, நீ பொறுக்கி பையன்டா, உனக்குலாம் கருத்து சொல்றதுக்கு தகுதியே கிடையாதுடா. நீ எப்படா அந்த படத்துக்கு எதிராலாம் பேசலாம்? எப்படா உன்னால மட்டும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியுது? நாய் வாய் வைக்கிற மாதிரி எல்லா விவகாரத்திலுமே எப்படா உன் இழவெடுத்த கருத்தை தூக்கின்னு வர? இவன் விவகாரத்துல, குறிப்பிட்டு இவனுடைய விவகாரத்துல நாம தமிழக ஊடக பொறுக்கிகளை கொஞ்சம் தூக்கி போட்டு மிதிச்சே ஆகணுங்க. ஒரு ஊடகம் செய்தியா போட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? மக்களுக்காக இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன மாதிரியான செய்தியா போடுவாங்க? மக்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் மக்களுக்கு தெரியணும்னா அதை செய்தியா போடணும். அப்படி இல்லைன்னா மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதை செய்தியா போடணும். ஆனா இங்க இருக்கிற ஊடக பொறுக்கிகள் என்ன தெரியுமா பண்றானுங்க? இந்த ஆடு அமீர் இருக்கான் பாருங்க, இவன் தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்னெல்லாம் வைக்கிறானோ அதை செய்தியா தூக்கின்னு வந்து போடுறானுங்க. ஏண்டா இந்த இழவெடுத்தவன் அவன் வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸா வச்சாலும் எங்களுக்கு என்னடா வந்தது, அது ஏண்டா செய்தியாலாம் எடுத்து வந்து போடுறீங்க? சரி, நம்ம மேட்ருக்கு வரலாம். சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்த துரந்தர் படம் இருக்கு இல்லையா, துரந்தர் தி ரிவெஞ்ச், அந்த திரைப்படத்திற்கு எதிராக இவன் பயங்கரமா பொங்கி இருக்கான். துரந்தர் திரைப்படம் இந்தியா முழுக்க பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. ரிலீஸ் ஆன 2-3 நாளையே 300 கோடிக்கும் மேல வசூல் பண்ணியிருக்கு. முக்கியமா தமிழகத்துல இந்த துரந்தர் படம் பயங்கரமான வெற்றியை பெற்றிருக்கு. தமிழக மக்கள் அந்த படத்தை விரும்பி பார்க்குறாங்க. இத்தனைக்கும் பெரும்பான்மையான தியேட்டர்ஸ்ல துரந்தர் திரைப்படம் ஹிந்தியில தான் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ்ல ரிலீஸ் ஆகல. இப்பதான் ஒவ்வொரு தியேட்டரா ஒரு சில இடங்கள்ல தமிழ்ல இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழகத்துல ஒரு இந்தி திரைப்படம், அதுவும் தேசபக்தி குறித்தான ஒரு திரைப்படம், அதுவும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளை கருவறுக்கிற திரைப்படம் இங்க ஹிட் ஆகுது இல்லையா, அந்த காண்டுல தான் இந்த ஆடு அமீர் இப்படி கத்தின்னு இருக்கான். ஒரு படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் மேட்டரே கிடையாது. உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த துரந்தர் திரைப்படத்தை தடை பண்ணணும், இந்த திரைப்படத்தை யாரும் பார்க்காதீங்க. இப்போ ரீசெண்டாக தான் அந்த கேஸ் போட்டிருக்காங்க, தமிழகத்தில் இந்த திரைப்படத்தை தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேஸ்லாம் போட்டிருக்காங்களாமா. அது என்னவா ஆக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவனை மாதிரியான ஆட்கள் என்ன பண்றாங்க, இந்த திரைப்படம் ஒரு புரொபகண்டா திரைப்படம், இதை யாரும் போய் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கூத்தாடி கதறி எழுதிருக்கான். ஏன் இந்த திரைப்படத்தை யாரும் பார்க்கக்கூடாது, ஏன் துரந்தர் திரைப்படத்தை பாய்காட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு சில காரணங்கள் சொல்றான் பாருங்க. இவன் என்ன சொல்றான், இந்த படத்தினுடைய கதை கரு, அந்த படத்துல காட்டக்கூடிய விஷயங்கள் அது எதுவுமே உண்மை கிடையாது. புரியல, ஏன் உண்மையா இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் திரைப்படமா எடுக்கணுமா என்ன? இதெல்லாம் ஒரு காரணம். இந்த காரணத்தை சொல்லி இந்த திரைப்படத்தை தடை பண்ணணும், இந்த திரைப்படத்தை நாம யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவன் கத்திட்டு இருக்கான். இவன் இந்த அளவு கதறி துடிக்கிற அளவுக்கு அந்த திரைப்படத்துல அப்படி என்னதான் காமிச்சிருக்காங்க?
பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல் கும்பல் அவனுங்க என்னென்னலாம் பண்றாங்க, எப்படி இந்தியாவுக்கு எதிராக சதி திட்டங்கள் போடுறானுங்க, மத அடிப்படைவாதிகள் இந்தியாவுக்கு எதிராக என்ன மாதிரியான கேடுகெட்ட காரியங்கள் செய்யறானுங்க, காஃபியர்கள் என அழைக்கப்படும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை எப்படி கொடூரமா கொல்லணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் அந்த படத்துல வருது. அந்த சீன்ஸ்லாம் இந்த ஆடு அமீரும் பார்த்திருப்பான் போல, அதனால அவனுடைய நெஞ்சு குத்தி இருக்கும் போல. ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்னு, அதுதான் இங்க நடந்திருக்கு. நம்ம நாட்டினுடைய நலனுக்காக ஒரு ஸ்பை எதிரி நாட்டுக்குள்ள போய் அங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட தியாகங்களை பண்ணி இந்தியாவுடைய நலனுக்காக அந்த மனுஷன் அங்க உட்கார்ந்து எவ்வளவு பெரிய காரியங்கள் பண்றாங்க. எல்லாமே அசாதாரண காரியங்கள். ஓகேங்களா? என்னால உங்களால பண்ண முடியாத காரியங்களை ஒரு ஸ்பை அங்க உட்கார்ந்து அவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்ததோ, அந்த ஆக்சுவல் ஸ்பை இருக்கார் இல்லையா, அவர் என்ன மாதிரியான காரியங்கள் பண்ணாரோ அப்படியே அந்த திரைப்படத்துல காட்டல. இது படம் அப்படின்றதுனால ஏகப்பட்ட விஷயங்களை மாத்திருக்காங்க. உண்மையா நடந்த சம்பவங்களை கொஞ்சம் கம்மி பண்ணி ஆர்டிபிஷியலா இவங்க சில விஷயங்கள் மாத்திருக்காங்க. அதுக்கே இவன் இங்க உட்கார்ந்துகிட்டு கத்தி கதறிட்டு இருக்கான். நடந்த விஷயங்களை அப்படியே டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இவன் தொங்கியிருப்பான் போலயே. இப்போ சமீபத்தில் ஒரு படம், மிகப்பெரிய படம் வந்திருக்கு, துரந்தர்னு ஒரு படம், மிகப்பெரிய வெற்றி. ஆஹா, எவ்வளோ பெரிய தேசபக்தி படம். இங்கேருந்து ஒருத்தர் போனார், அங்கே போய் கஷ்டப்பட்டு அங்கேயே இருந்து அந்த தீவிரவாத குழுக்களோடு இருந்து போராடி வந்து 20 ஆண்டு காலம் 10 ஆண்டுகளாக வாழ்ந்தார். அவர் யாருன்னா, அவர் தேசபக்தர். இன்னொரு நாட்டுக்குள்ளே ஊடுருவி அவர்களை ஏமாற்றி வாழ்ந்தார்னா அவருக்கு பேர் தேசபக்தர். டேய் லவடா, உன் தேசபக்தி பத்தி எங்களுக்கு தெரியாதா? நீ என்ன மாதிரியான கேடுகெட்ட அயோக்கிய பையன் அப்படின்றது எங்களுக்கு தெரியாதா? இதோ பகல்காம்ல என்ன நடந்தது? சுத்தி பார்க்க போன சுற்றுலா வாசிகளை பாகிஸ்தான்ல இருந்து வந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் நீ ஹிந்துன்னு சொல்லி சுட்டு கொன்னானுங்க. களிமா பாட சொல்லி, களிமா பாடலன்னா நீ முஸ்லீம் கிடையாதுன்னு சொல்லி சுட்டு கொன்னானுங்க. முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் தீவிரவாதிகளுக்கு உதவி பண்ணலனா அவனையும் கொள்வோன்னு கொன்னானுங்க. அப்பேற்பட்ட கேடுகட்ட அந்த முஸ்லீம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இந்த ஆடு அமீர் சுல்தானு இங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன சொல்றான்? அங்கிருந்து இங்க வந்தவன், இங்கிருந்து அங்க போனவன் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்க மயிர் ஒன்று கொடுக்குறாளியா? டேய் புறம்போக்கு, இந்தியாவிலிருந்து போன ஒரு ஸ்பை பாகிஸ்தானுக்கு போனதுக்கு அப்புறமா பாகிஸ்தான்ல தீவிரவாத சதி வேலைகள் எதுவும் செய்யல. அந்த நாட்டை அழிக்கிறதுக்கு பயங்கரவாத தாக்குதல்கள் எதுவுமே இங்கிருந்து போன ஸ்பை செய்யல. ஆனா அவனுக்கு என்ன பண்ணானுங்க? அவனுக்கு அத மாதிரியான காரியங்கள் ஏதாச்சும் செஞ்சானுங்களா? ஆனா இங்கிருந்து போன ஸ்பை என்ன பண்ணாரு? நம்ம நாட்டுக்கு எதிராக அவனுங்க ஏதாச்சும் சதி வேலைகள் செய்யறானுங்களா அப்படின்றத பார்த்துட்டு அதை தடுத்தாரு. அதை தான் இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்பை செஞ்சாரு. நீ சொல்ற மாதிரி அந்த நாட்டில இருந்து வந்த தீவிரவாத பண்ணிங்க இந்த நாட்டுல என்னெல்லாம் பண்ணானுங்க? நம்ம நாட்டில் எத்தனை பாம் பிளாஸ்டுகள் பண்ணியிருக்கானுங்க, எத்தனை பயங்கரவாத தாக்குதல்கள் அவனுங்க பண்ணியிருக்கானுங்க, எத்தனை அப்பாவி மக்களை கொடூரமா கொன்னு குவிச்சிருக்கானுங்க. தொடர்ந்து அந்த இஸ்லாமிய தீவிரவாத கூட்டம் தொடர்ந்து தீவிரவாத பயங்கரவாத நடவடிக்கைகளை தான் ஈடுபடுறானுங்க. அந்த பன்னிக பண்ண கேடுகட்ட காரியத்தினால அந்த ஒட்டுமொத்த நாட்டையுமே, பாகிஸ்தான் அப்படின்ற அந்த ஒட்டுமொத்த நாட்டையுமே தீவிரவாத நாடுன்னு அறிவிச்சிருக்காங்க. இப்பதான் ரீசெண்டா தான் அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஆடு அமீர் என்ன பண்றான்? இங்க உட்கார்ந்துகிட்டு அந்த தீவிரவாத பண்ணிகளுக்கு முறைவாசல் பண்ணிட்டு இருக்கான். டேய் ஆடு அமீர், நீ கொஞ்சம் ஓவரா தாண்டா போயிட்டு இருக்க. பாகிஸ்தான் பத்தி படம் எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த படத்தை பார்த்த பாகிஸ்தான் காரணங்களே இந்த அளவு கதறி அழமாட்டானுங்க. ஆனா நீ இங்க உட்கார்ந்துகிட்டு துடிக்கிற. நீ ஒரு முஸ்லீம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, அவங்களும் முஸ்லீம்கள் தான், அது முஸ்லீம் நாடு தான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்படியாடா முரட்டத்தனமா முட்டுக்கள் கொடுப்ப? அதிலும் பாருங்க, இவன் நமக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிறான். இது எப்படி தெரியுமா இருக்கு? மியா கலிஃபா ஓடி வந்து நான் வெர்ஜின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. நம்ம வீட்டு குடும்ப பெண்களுக்கு ஒரு குடும்ப பெண்ணுனா எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், கலாச்சாரம் பண்பாடு குறித்து மியா கலிஃபா நம்ம வீட்டு குடும்ப பெண்களுக்கு பாடம் எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு இந்த ஆடு அமீர் தேசபக்தி பத்தி நம்ம கிட்ட சொல்றதெல்லாம். இன்னொரு நாட்டுக்குள்ளே ஊடுருவி அவர்களை ஏமாற்றி வாழ்ந்தார்னா அவருக்கு பேர் தேசபக்தர். அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வந்துட்டானா அவனுக்கு பேர் உளவாளி. அந்த பாகிஸ்தானிக்காரனுக்கு அவர் உளவாளி, நமக்கு தேசபக்தன். அவன் இங்கே வந்தான்னா அவன் நமக்கு உளவாளி, அவனுக்கு தேசபக்தன். இதே இடவெடுத்த கருத்தை கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி நடிகை சாய் பல்லவி இருக்காங்க இல்லையா, அவங்களும் சொல்லியிருக்காங்க. சேம் டைலாக், எந்த ஒரு வார்த்தையும் மாறாம இவ என்ன சொன்னானோ அதே தான் சாய் பல்லவியும் சொல்லியிருக்கா. அது எப்படி தாங்க தெரியல. இந்த கேடுகட்ட கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் முதல் அடிப்படைவாத முஸ்லிம்கள் வரைக்கும் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி தேச விரோத கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க.
ஏன்டா டேய் நீங்களா இந்த நாட்டில் தானடா இருக்கீங்க, இங்கே தானே திங்கிறீங்க, இங்கே தானே தூங்குறீங்க, இங்கே தானே சம்பாதிக்கிறீங்க. ஆனால் ஏன்டா உங்களுடைய விசுவாசத்தை மட்டும் வேற நாட்டுக்கு காமிக்கிறீங்க? இந்த நாட்டில் இருந்துபுட்டு எப்படா இந்த நாட்டுக்கு எதிராகவே பேசுறீங்க? இந்த நாட்டை பாதுகாக்கிற ராணுவத்துக்கு எதிராக எப்படா உங்களாலாம் பேச முடியுது? அதாவது இந்த தேசப்பற்று இது அது அப்படியே அங்கேருந்து வந்து விளையாட்டுக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தால் கூட நீங்கள் இந்தியாவை சப்போர்ட் பண்ணால் அது தேசபக்தி ஆயிடும். விளையாட்டை நீங்கள் ரசிக்கக்கூடாது, விளையாட்டு வீரனை ரசிக்கக்கூடாது, தேசத்தை தான் ரசிக்கணும். அதுலேயும் நீங்கள் டேய் பின்ன எதை தாண்டா நேசிக்க சொல்கிற? என் பொண்டாட்டியை நான் நேசிப்பேன், என் பொண்டாட்டியை மட்டும்தான் நான் நேசிப்பேன். உன்ன மாதிரி இருக்க முடியுமா? பொண்டாட்டியை விட ஆடு தான் முக்கியம், ஆடை தான் நேசிப்பேன்னு ஆடை நேசிக்க முடியுமா? பொண்டாட்டியை விட ஆடு மீது அன்பு வைக்க முடியுமா? நீ வைப்ப, எங்களால் வைக்க முடியுமா? நாங்கள் வைப்போமா? சரி, அந்த ஆட்டையாச்சும் ஒழுங்கா வளர்க்குறியா? கிடையாது. அதையும் கூறு போட்டு வெட்டி திங்குற. இதெல்லாம் விட்டுருங்க, ஓகேங்களா? இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் எதுதாண்டா தேசபக்தி? இங்க உட்காந்து ஈரானுக்கு ஆதரவாக போராடுறதா, இல்ல இங்க உட்காந்துக்கிட்டு காசாக்கு ஆதரவாக கண்ணீர் விட்டு கதறதா, இல்ல இங்க உட்காந்துக்கின்னு பாகிஸ்தானுக்கு விளக்கு பிடிக்கிறிய அத மாதிரி உட்காந்து விளக்கு பிடிக்கிறதா? டேய் இதுக்கு பேரு தேசபக்தி கிடையாது, இதுக்கு பேரு மாமா வேலை பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. நீ யாருப்பா? மானங்கெட்ட பையன், போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு உன் மேல இருக்குன்னு சொல்லி உன் கழுத்தா மட்டிலே அடிச்சு ஈடி கூட்டிட்டு போய் உன்னை விசாரணைலாம் பண்ணாங்க. திராவிட கொத்தடிமையா வேற இருக்க, அடிப்படைவாத இஸ்லாமியனா வேற இருக்க. நீ இத மாதிரியான வேலைகளை பார்ப்ப, எங்களால பார்க்க முடியுமா? நாங்களாம் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கோம்பா. நாங்கள் எந்த விஷயத்துலையுமே இந்த நாட்டையும் இந்த நாட்டின் பண்பாட்டையும் விட்டே கொடுக்க மாட்டோம். இந்த நாட்டின் மீது அதீத பற்றோட தான் இருப்போம். எந்த விவகாரம் வந்தாலும் அதில் நாங்கள் எங்கள் நாட்டுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி நிற்போம். ஏன்டா உன்னால் ஒரு விளையாட்டில் கூட பிறந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியலன்னா நீலாம் ஏன்டா இந்த நாட்டில் இருக்க? என்ன மயிருக்கு நீ இந்த நாட்டில் இருக்க? கோவம் வருமா வராதா? இவன் இது மாதிரிலாம் பேசினா பதிலுக்கு நமக்கு கோவம் வருமா வராதா? இது மாதிரிலாம் பேசுவோமா பேச மாட்டோமா? மக்களே, இவன் இதை மாதிரி மட்டும் கிடையாது, இவன் தொடர்ந்து வேணும்னே சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஹிந்து மதத்தையும் டார்கெட் பண்ணி அவதூறு பரப்பிட்டு இருக்கான். வேணும்னே பண்ணிட்டு இருக்கான். ரீசெண்டா கூட ஒன்று சொன்னாங்க, எடுத்து வச்சிருக்க, ஏதோ இந்த நியூஸ் கடை பாருங்களேன். இதுவும் பாருங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த தமிழக ஊடக பொறுக்கிகள் செய்தியா வர போட்டிருக்கானுங்க பாருங்க. இந்திய திருநாட்டின் பிரதமராக இருந்தாலும், தேசத்தில் முதல் குடிமகனாக இருந்தாலும், உலக அரங்கில் இசை ஞானியாக இருந்தாலும் கருவறைக்குள் அனுமதி இல்லை. சனாதனம் தலை விரித்தாடும் நாட்டில் சமத்துவம் எப்போது மலரும். இயக்குனர் அமீரின் வாட்ஸ்அப் பதிவு. இந்த இந்துக்களே இப்படிதான்டா ஆடு அமீர். இங்க இருக்கிற எல்லா இந்துக்களுமே இப்படிதான். சமைக்க தெரியாதவனுக்கு கிச்சன்ல என்னடா வேலை அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. நீ இப்ப என்ன பண்ற? டெல்லியில் இருக்கிற ஹஸ்ரத் நிஜாமுதீன் அவுலியா தர்காவுக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட்டின்னு போ. அவங்க கூடவே உன் பொண்டாட்டி, உன் புள்ள, அவங்க எல்லாருமே கூட்டின்னு போ. அவங்கள கூட்டின்னு போயிட்டு நீ பேசுற இல்லையா சமத்துவம், அந்த சமத்துவத்தை நிலைநாட்டிட்டு வா. அதுக்கப்புறமா இந்து மதத்தில் இருக்கிற, அதாவது இவனுங்க பாஷையில் சொல்லணும்னா அதுதான் உண்மையும் கூட, சனாதன தர்மம் தான் ஹிந்து மதம், ஹிந்து மதம் தான் சனாதன தர்மம். இவனுங்க பாஷையிலே நம்ம சொல்லுவோமே. அதுக்கப்புறமா சனாதன தர்மத்தில் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசலாம். சரியா? ஃபர்ஸ்ட் அதை நீ பண்ணுறியா? இங்கே உட்காந்துக்கிட்டு சனாதனம் சந்தானம் சமத்துவம்னு பேசுகிற இவன் பொண்ணு கல்யாணத்தை என்ன லட்சணத்தில் பண்ணியிருக்கான் தெரியும் தானே உங்களுக்குலாம்? இவன் பொண்ணே காட்டாம கடைசி வரைக்கும் இவன் பொண்ணை ஸ்டேஜில் ஏற விடாமையே கல்யாணத்தை முடிச்சு விட்டான். இவன் பொண்ணு கல்யாணம் நடந்த அந்த மேரேஜ் ஹாலில் ஆண்கள் செல்லும் பாதை, பெண்கள் செல்லும் பாதை, ஆண்கள் சாப்பிடும் இடம், பெண்கள் சாப்பிடும் இடம். டேய், டாய்லெட்டை தான் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக வச்சு பார்த்துருக்கேன்டா. ஆனால் ஆண்கள் சாப்பிட்றதுக்கு தனியாக இடம், பெண்கள் சாப்பிட்றதுக்கு தனியாக இடம்னு வச்சான் பாரு. உலகத்திலேயே இதை மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணது நீதாண்டா. ஃபர்ஸ்ட் ஆளு நீதாண்டா. இந்த ஆடு அமீரி இந்தியாவில் தான் இருக்கான், இங்கே தான் பிறந்தா, இங்கே தான் இருக்கான். ஆனால் இவன் ஃபாலோ பண்ணுற கல்ச்சர் எல்லாமே தாலிபான்களுடையது. தாலிபான்கள் என்ன மாதிரியான வஹாபிசத்தை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை தான் இவன் இங்கே உட்காந்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இதில் கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் ஹிந்துக்களுக்கு சமத்துவம் சமூக நீதி குறித்து பாடம் எடுக்கிறான். நீ எங்கிருந்துடா வர? டூரிஸ்ட்டுக்கு பிறந்தவனே, உன்னை பற்றி பேசுறதுக்கு மூடே இல்லை. சரியா? அதனால் நான் இந்த ஒரு வீடியோவை இத்தோட முடிச்சிக்கிறேன். திரு நம்பி நாராயணன் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி இவன் யாடா கூடமா என்னத்தையோ பேசி வச்சிருக்கான். இரு அதுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்து இன்னும் போட்டு பொலக்கிறேன், வாயிலே மொத்தம் மிதிக்கிறேன்.